சொன்னேன், அதுதான் பண்றதா இருந்தது. பட் அது 2020 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆக ஒரு 2 கதையை மாத்தணும். அது அவர்கிட்ட சொல்லல. அந்த 8 கதையும் இந்த மாதிரி கதைகளா? நான் கேட்கறது அந்த மாதிரி கதைகளா? அந்த மாதிரினா எந்த மாதிரி சார்? இந்த மாதிரி கதையா? நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம், வேற மாதிரியாவும் இருக்கலாம், தெரியல சார். ஒரு விஷயம், நாங்க உங்களை வந்து ட்ரெய்லர் லான்ச் அப்ப கொஞ்சம் கேட்டோம், வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்புறம் படத்தை ரொம்ப பாராட்டணும். நான் அதை கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துட்டீங்களோ? ஏன் சார், ஏன் இப்படி சொல்றீங்க? இங்க இருக்க போஸ்டர் பாருங்க, பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுட்டு இருக்காங்க, அவர் மட்டும் அவர் கையில மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணிருக்கலாம் சார்? அந்த கேரக்டர் அது சார், அந்த கேரக்டர் தான் படத்துல இருக்குது. எதுக்கு இங்க மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார்? எல்லாத்துலயும் குத்த கதை பிடிச்சா எப்படி சார்? இல்ல அதுவும் டாப்ல தூக்கி வச்சிருக்கீங்க. சரி, அதெல்லாம் எதாச்சும் நடிக்கிறது சார். போஸ்டர் டிசைனர் தான் திட்டணும் சார். வேலு சார், நீங்க பார்க்காம ஓகே பண்ணிருப்பீங்க. இந்த அளவுக்கு யோசிக்கல. இந்த அட்வான்டேஜ் வேணாம். நீங்க நல்லா கருத்தை சொல்றீங்க, நேரடியா வந்துருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் இது அடுத்த படத்துக்கும் பண்ணாதீங்க. கண்டிப்பா இது வந்து நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல இது என்னன்னு தெரியாது, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனா இந்த அவேர்னஸ் தேவை இல்ல. அதான் தேவைங்க. ஆனா நம்ம அப்பா நம்ம கையில கொடுத்தா இதெல்லாம் கத்துக்க கொடுத்தாங்க. கரெக்ட் தான், அதுக்காக கேட்கலாம். சரி, எனக்கு நானே மீடியால கொஞ்சம் ஜாலியான பர்சன் தான். எனக்கே ஒருத்ததுன்னா மத்தவங்க நிலைமையை யோசிச்சு. சரி, வேட்ட வாட்டி யோசிச்சுக்கோங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஜனனியார் பேசும்போது சொன்னாங்க, ஒரு சில டைலாக் எல்லாம் என்னால பேச முடியாம இருந்தது. அந்த டைலாக் எல்லாம் மாத்த சொன்னேன். அவ்வளவு வல்கரா டைலாக் எல்லாம் குடிச்சிங்களா அவங்களுக்கு? எந்த டைலாக் அவங்க மாத்த சொன்னாங்க சார்? 3 வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது. 3 வருஷம் 4 வருஷமா, அதனால ஞாபகம் இல்லை சார். என்ன டைலாக் தூக்கணும், என்ன டைலாக் தூக்கணும்? நீங்க பேசணும்னு சார் ஆசைப்படுறாரு சார். நிஜமா ஞாபகம் இல்ல, பட் எனக்கு 2-3 லைன்ஸ் வந்து கொஞ்சம் மாத்த சொன்னதா ஞாபகம். சோ அவ்வளவுதான். அதனாலதான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டனும் அப்படின்னு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருந்தேன், இது எப்படி இருக்கும், இது எப்படி போகும், அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன். இதுல வேற கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாக இல்ல, கவலைப்படாதீங்க. சாரி. ஆமா, கதை வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத கதையா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒரு எண்ட்ல வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது, ஒரு நல்ல மெசேஜ், ப்ரீச்சியா இல்லாம சீன்ஸா கன்வே ஆகுது. சோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாம சம்திங் ஒரு போல்ட் கேரக்டரா இருந்தது. சோ அதனால பண்ணணும்னு நினைச்சேன். ஆண் விபச்சாரியா சார்? ஆமா சார். நான் 2012 அந்த மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் சார். அப்பதான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் கதை வரும்போது நேச்சுரலி அது வச்சா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தோணுது சார். அதனால சரவணன் ஓடிடி ப்ரொடியூசர் தான் சொல்லுவோம். ஓடிடி டாக்ஸ் போயிட்டு இருக்கு சார். ப்ராபப்லி வித்தின் வீக் ஒரு நல்ல இது நம்புறோம். சரவணன் திண்டுக்கல் சரவணன் கிட்ட வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்ச நாளா காணும் நீங்க சினிமா ஃபீல்ட்லயே. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமா தான் பண்ணிருக்கீங்க. ஆனாலும் வெயிட்டான கேரக்டர். ஆனா உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? நம்ம வீட்டுல இல்ல சார், என் வீட்டுல கனவும் கற்பனையும் தான் சார். யாரு இல்லை சார், இன்னும் ஒருத்த கூட கல்யாணம் பண்ணல சார். அதான் கேரக்டர் பண்ணும்போது பார்த்தேன், நம்மளும் கால வந்ததே இல்லையே. நான் விக்கிட்ட சொன்னேன், இப்பெல்லாம் கால் பண்ணுவாங்களா விக்கி? ஆமாண்ணே. எனக்கு யாரும் கால் வந்ததே இல்லை விக்கி. அது நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னுட்டான். அது பீச் பக்கம் போயிருக்கணும் சார். ப்ரொடியூசர் கூட அவருக்கு அந்த ப்ரொடியூசர் இல்ல, படம் பேர் தான் ஹாட் ஸ்பாட்னு வச்சாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தையும் ஹாட் ஸ்பாட் ஆகிட்டீங்க. டைரக்டர் கொஞ்ச நேரத்துல சூடாயிருப்பாரு. என்னடா என்ன கேள்வி கேட்கிறாருன்னு. என்ன அவ்வளவு கோவம்? செகண்ட் கதை 2 கதையும் எடுக்கலன்ற கோவமா, இல்ல எடுன்ற கோவமா? இல்ல எடுன்ற ஆட்டங்கம். ஏன்னா அந்த 2 கதை ரொம்ப நல்லா இருக்கும், அது வேற லெவலா இருக்கும். நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் விக்னேஷ் கார்த்திக் பத்தி. வீணாலே விஜயகாந்த் சார் மாதிரி வெற்றி தான், விஜய் சார் மாதிரி விக்னேஷ் கார்த்திக். சோ அவர் மேல வச்சுக்கிற நம்பிக்கை தான், அது வேற லெவல் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. அமர் சொல்லுங்க. அமர் உங்களுக்கு கூட நல்லா தான் இருக்கு போர்ஷன். சமையா நல்லா பண்ணிருக்கீங்க. ஜனனி ஐயர் சட்டையை பிடிச்சோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? சட்டையை பிடிச்சா என்ன தோணும்?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. அது கேமரா லைட் எல்லாம் இருக்குல்ல. சாதாரண மாதிரியும் அவங்க So, உங்க போர்ஷன் அந்த மிரட்டுற தோழியும் அவங்க பயங்கரம் மிரட்டி இருப்பாங்க. ஆமாண்ணா, அப்போ பயந்தேன் நிஜமாலே. ஐயோ ஏதாவது தெரியாம ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. பட் எல்லாரும் இருக்கும்போது நமக்கும் தெரியல இவ்வளவுதான் நடக்கும் அப்படின்னு. அதனால அவ்வளவுதானே நடந்தது. இல்ல இந்த மாதிரி ஏதாவது லைஃப்ல ஏதாவது ஃப்ரெண்டு கொண்டு போயிருக்காங்க? எவ்வளவு அந்த மாதிரி ஃப்ரெண்டு இல்லை, அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்ல, அந்த மாதிரி ஒரு அண்ணன். தேங்க்ஸ் சார். டேரக்டர் சார், அது மாதிரி தமிழ் சினிமாவில எவ்வளவோ பெண் உரிமை கதைகள் வந்திருக்குது. ஆனா இந்த படத்துல நீங்க இந்த படத்துல நீங்க பண்ணிருக்கிற பெண் உரிமை உண்மையாவே ஆமால அப்படின்னு தோண வச்சுது. அதுவும் இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம். ஆமா, நம்ம அதாவது நான் ரிவியூல கூட சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. ஆனா நமக்கே தோணுது அப்படிங்கிற, அது எப்படி அதை கரெக்டா பதமா என்ன மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா? அது உண்மையா நீங்க அந்த மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்ல கற்பனை தான்? இல்ல சார், எல்லாருமே நானும் வளர்ந்த பீரியட்ல ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்திருக்கேன்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் இல்ல இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கிருந்து மாறுவதுதான் சார். சோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார். அந்த பாட் அதான் அந்த காண்டம் வச்சிருக்க சீன்ஸ், அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா, அந்த ஐடியா தான் சார். அந்த மீன் தான் வச்சு. ஆமா ஆமா ஆமா, அதான் பசங்களுக்குன்னா ஒண்ணு, பொண்ணுக்குன்னா இப்படியா அப்படி. இல்ல முன்ன இந்தி படங்கள்ல இப்போ போல்டா வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதை தாண்டி இப்போ தமிழ்ல முதல் படமா நீங்க இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த இதுவா சார்? கே பாலச்சந்தர் சார் 40 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரியல. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதோ நம்ம ஓரளவு, ஏன்னா இந்த படத்துல ஒரு சீன்ஸ் அம்மாவே காட்டியிருப்பீங்க, லாட்ஜ்ல காட்டுற மாதிரி. அது பெரிய விஷயம். அந்த சீக்வன்ஸே தாங்க முடியாது. ஏன்னா அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வேற மாதிரியான இது காமிப்பீங்க. சோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவா இருந்திருக்குமே, ப்ரெஷர் அதிகமா இருந்திருக்குமே, இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த ரோட்ல நடந்த அந்த காமெடி போர்ஷன் இருக்குல்ல சார், அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. இது கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது. சரி பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்தது, எழுதும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது, பரவாயில்ல அப்படின்னு விட்டேன். ஆனா ஒருத்தர் கூட அத ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லல. தியேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு. சோ நீங்க முதல் சுபாஷ் சாரி முதல் ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லும் போது, உங்ககிட்ட கதாபாத்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களோட கதாபாத்திரம்? ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா தான் கொடுத்தாரு, படிச்சேன். படிச்சுட்டு என்னன்னா பயங்கரமா இருக்கு. ஏன்னா அது இப்ப எடுத்ததை விட அதோட வெர்ஷன் ரொம்ப பெரிய வெர்ஷன். அது படிச்சா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கேரக்டரா யோசிச்சதுக்கு அப்புறம் சரி பண்ணலான்னு ஒரு தலைவா உங்க சொல்லுங்க சார். ஆமா சார். சார் ஹாட்ஸ்பாட் 2 நான் அந்த ஆங்கிள் இன்னும் யோசிக்கவே இல்லை. வெறுமனே விட்ட 2 கதை, அது போக 2 கதை, அப்படிதான் இருக்கு. இந்த கனெக்டிங் பாயிண்ட் இன்னும் நான் ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியா 4 கதையா தான் இருந்தது. சிலுக்கரப்பட்டி மாதிரி தான் இருந்தது. சிலுக்கரப்பட்டி மாதிரி லவ் ஸ்டோரிஸ் மாதிரி தனி 4 கதைகளா தான் இருந்தது. ரிலீஸ்க்கு ஒரு 40 நாள் முன்னாடி தான் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்ற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்ட வச்சு இன்டர்வல்ல வச்சு அது 40 நாள் முன்னாடி எழுதி அங்கிருந்து ஒரு வாரத்துல ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்புன்னு ரிலீஸ் பண்ணதான். அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான். இது நல்ல ஐடியாவா இருக்கு சார். மேபி இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமா, இந்த கோஇன்சிடென்ஸ் நானும் யோசிக்கல. அது இதுக்கு இனிமேல் தான் சார் யோசிக்கணும். அது மாதிரி டேரக்டர் சார் 3-4 ப்ரொடியூசர் இருக்காங்க. உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்க ஒரு 10 லட்சம், நீங்க ஒரு 20 லட்சம் அப்படி தனியாவும் போட்டுடலாமே மீட்ரு. அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல, அதுக்காக கேட்கிறேன். அது இருக்கட்டும். ஒரே ஒரு கொஸ்டின், இந்த படத்துல லாஸ்டா அந்த லட்சுமி கேரக்டர், கலையரசன், அந்த கேரக்டர்ல மீடியாக்கள் டிவி மீடியாவை டயரிங்கா பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோட மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதனால சொல்வதெல்லாம் உண்மை, அதான் அருவி அந்த கேரக்டர். ஆனா நீங்க டயரிங்க உங்களுக்கு மீடியா சைட்ல இருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது. டிவி மீடியா சைட்ல இருந்து யாராவது என்னப்பா, ஏன்னா நீங்களும் டிவி மீடியால வேலை பார்த்தா கேள்விப்பட்டேன் நான், என்னப்பா அப்படி பண்ணிருக்க அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா? இது ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு கேள்வி, அதையும் கேட்டுறாங்க, எனக்கு முடிக்க சொல்லிட்டாங்க. இன்னொரு கேள்வி, அதாவது இந்த படம் நீங்க இப்ப தவிக்கிறீங்களா, இந்த செகண்ட் வீக் புஷ் பண்ண வேண்டியிருக்குது,
படம் நல்லா இருக்குன்னு டாக் போய் இப்பதான் மக்கள் வர்றாங்கன்ட்டு. இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா, இன்னும் கொஞ்சம் வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவல்ல இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதா? ஏன்னா இப்போ ஒரு ஜிவி பிரகாஷ் கல்வன் பாத்தீங்கன்னா நாளே கொஞ்சம் தூக்குச்சு, அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த அடியல் அது ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த படத்துக்கு இப்பதான் கூட்டம் வருது, ஆனா உங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, வருத்தப்பட்டீங்க. இந்த ப்ரொமோஷன் சைடு இன்னைக்கு வந்து ஒரு 2 டெய்லியில விளம்பரம் கொடுத்துட்டு 2 டிவியில விளம்பரம் கொடுத்தா பத்தாது, அது கொஞ்சம் வீக்கா இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு. அதை பத்தியும் சொல்லுங்க கொஞ்சம். ஓகே, முதல் கேள்வி மீடியால இருந்து யாரும் என்கிட்ட பேசல. நான் ஃபுல் மீடியாவையெல்லாம் எதுவும் தப்பா சொல்ல சார். அதுல அந்த அந்த மாதிரி ஷோ, அதுவும் அந்த மாதிரி ஷோல குழந்தைங்களை இப்படி யூஸ் பண்றது மட்டும் தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்றத நான் சரியா சொல்லியிருக்கேன். என்கிட்ட யாரும் பேசல சார். ப்ரொமோஷன் வந்து தெரியல சார், நல்லாதான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன படம், சின்ன ப்ரொடியூசர், அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா. பெரிய ப்ரொடக்ஷன்னா அது டோட்டலா வேற. சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏத்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து நீங்க அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே. வெள்ளிக்கிழமை சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சோ அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான். நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும் நாளைக்கு ஷோ இன்னைக்கே ஹவுஸ்ஃபுல் ஆகுது, ஆனா ஷோஸ் கம்மியா இருக்கு. ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தியேட்டர்ல ஷோஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ லூக்ஸ்ல 3 மணி ஷோ இருக்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்ல. அந்த தியேட்டர்ல பாக்கணும், அந்த ஏரியால பாக்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேற ஷோ அவன் அங்கிருந்து இங்க ஆம்பா மாலுக்கு வரணும். இல்லைன்னா நைட் ஷோ மெரினா மால்ல இருக்கு, ஓய்மால் மெரினா மாலுக்கு போகணும், வேற எங்கேயும். அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்கு. அதுதான் தியேட்டர் சைட்லயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லயும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும். இது எல்லா சின்ன படம் சார்பா தான் நான் சொல்றேன். படம் நல்லா இருக்கிற பட்சத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் நல்ல டாக் இருக்கு, வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கு, மக்கள் வந்து பாக்குறாங்க, எல்லாமே பாசிட்டிவ். ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றதா ரெக்வஸ்டா சொல்றேன் சார். சொல்லுங்க சார். சார் இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. சோ அதனால மஞ்சுகள் வாய்ஸ் கமல் சார் பார்த்து அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஏதாவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். பாலா சக்திவேல் சார் பார்த்தாரு சார். பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீடியோ கொடுத்திருந்தாரு. ஆனா தனியா அவங்களா பார்த்துட்டு எனக்கு வந்து இன்னும் வரல சார். அதான் பார்த்தாங்களானே தெரியல. சோ மேபி அவங்களுக்கு அந்த ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி கிடையாது. அதான் இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்க வேண்டிய குடும்பங்கள்லாம் குழந்தைகள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம். சோ இது முடிஞ்ச அளவுக்கு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம். சோ பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவரு உங்ககிட்ட தக்காளி சட்னி ஸ்டோரி சொல்லும் போது ஓப்பனிங் சீனே தான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல, அது ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. இதுதான் வந்து அவனோட கேரக்டர். அவன் என்ன பண்ண போறான்றத முன்னாடி ஒரு கிளிம்ஸா வச்சிருந்தாரு. ரெஃபரன்ஸ் இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வந்து மேல் ப்ராஸ்டியூஷன் பத்தி மட்டும் இல்ல, அதுல அவனோட ஐடியாலஜி, லவ் வேற லஸ்ட் வேறன்னு சொல்றவனோட ஐடியாலஜி பத்தி தான். சோ அதுதான் மெயினான விஷயமா. தேங்க்யூ எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. குரூப் போட்டோக்கான டைம் இந்த